எல்லாருக்கும் அன்யோங். வெல்கம் டு ஒப்பாக்கியோமி. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாவோட பிளாட் அண்ட் அதோட ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூவை தாங்க பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ட்ராமா தான் ஏடிபிக்கல் ஃபேமிலி. இது ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஸ்டோரி. இதோட பிளாட்டை பற்றி பார்த்தீங்கன்னா, புக்விஜு அண்ட் அவரோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். எல்லாருக்கும் யுனிக்காகவே இருக்கும் அது. இந்த புக்விஜுவோட பவர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பாஸ்ட்டுக்கு போக முடியிற மாரி ஒரு சக்தி. பர்ட்டிகுலர்லி அவரோட ஹாப்பி மொமெண்ட்ஸ்க்கு மட்டுமே போக முடியிற மாரி ஒரு பவர் வச்சிருக்காரு இவரு. அண்ட் இந்த புக்விஜு திடீர்னு ஒரு டிப்ரஷனால பாதிக்கப்படுறாரு. அதனால அவரோட அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ்க்கு அவரால திரும்ப போக முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருது. ஸோ அவரோட சூப்பர் பவர கிராஜுவலா லூஸ் பண்ணிடுறாரு. இவர மாரியே இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவங்களோட பவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி இன்சோம்னியா, புலிமியா, செல்ஃபோன் அடிக்ஷன் அப்படி இப்படின்னு நெறைய பிரச்சனை அவங்களோட பவர்ஸையும் கிராஜுவலா லூஸ் பண்ண வச்சிருதுங்க. ஒரு நாள் தோதாஹே அப்படின்ற ஒரு பொண்ணு புக்விஜு அப்புறம் அவங்களோட ஃபேமிலிக்கு உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்க இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லார் மேலயும் ஒரு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியுது. அந்த சேஞ்சஸ்னால கதை எப்படி மாறுது அண்ட் அந்த தோதாஹே அவங்களோட பவர்ஸ திரும்ப கொண்டு வராங்களா? இல்லையா? அத எப்படி கொண்டு வராங்க? அப்படின்றது தாங்க இதோட மெயின் பிளாட்டாவே இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராமா நம்ம கண்டிப்பா மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு ட்ராமாவா இருக்கும். அண்ட் இதோட ஸ்டோரி லைனும் ரொம்ப யூனிக்காவே இருக்கு அண்ட் ரெஃப்ரெஷிங்காவும் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இதுலேருந்து ஒரு ஒரு எபிசோட்லயும் புது புது ட்விஸ்ட் அண்ட் சர்ப்ரைசஸ் காத்துட்ருக்கும் உங்களுக்காக. அண்ட் இதனால நீங்க அடுத்து என்னன்னு பார்த்துட்டே இருக்கலாம். இதுல ஹீரோ அண்ட் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி ரொம்ப பியூட்டிஃபுல்லி யூனிக்காவும் அண்ட் ரொம்ப ஜென்யூனாவும் இருக்குதுங்க. அப்புறம் முக்கியமா நம்ம இதுல ஆக்டிங்கை மறந்துடவே கூடாது. ஜங்கியோங் பர்டிகுலரா அவர் ரொம்ப சூப்பராகவே அவரோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாருங்க. அத பார்க்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காவும், ரொம்ப பிடிக்கிற மாரியும் இருக்கும். என்னதான் இது ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் நெறைய வச்சிருந்தாலும், ரியல் லைஃப் தீம்ஸ்லயும் இவங்க நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ எதுவுமே உங்களுக்கு ஆர்ட்டிஃபிஷியலாவே தெரியாது. நீங்க இத ஃபேண்டஸியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மொத்த ஃபேமிலியோட கேரக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் ஒரு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். கடைசியா சொல்லணும்னா, இந்த ஏடிபிக்கல் ஃபேமிலின்ற ஒரு ட்ராமா ஒரு மஸ்ட் வாட்ச். இந்த ரிவ்யூவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த ட்ராமாவை பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூவும் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அண்டில் நெக்ஸ்ட் டைம், ஹாப்பி வாட்சிங்.